Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 21/8/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 8:20க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து ஒரு 2 இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே நம்ம எதிர்பார்த்தது தான். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு 1க்கான ஜாயினிங் டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தொடர்பான இன்னொரு அறிவிப்பும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற 2 இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் டேட்டு லெட்டர் ரிலீஸ் பண்ண அந்த டேட் அப்படிங்கிறது இங்கே பிளாங்காக இருக்குது. பேஸ்ட் ஆன் த ரெப்ரசன்டேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த கேண்டிடேட் அண்டு since the last date for round 1 UG MBBS and BDS counseling fall on banking holidays, it is decided to extend the last date for round 1 UG counseling revised dates. The candidates can download their allotment order till 25th August 2025 2 p.m. Candidates can join their allotted institution till 25th August 2025 up to 5 p.m. அதாவது 24ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கல்லூரியில் சேருவதற்கு. முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு. இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து மெயில் போட்டதனாலையும் அந்த குறிப்பிட்ட 24ஆம் தேதி வங்கி விடுமுறை என்பதாலும் ஸோ ரவுண்டு 1னுடைய ஜாயினிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை மதியம் 2 மணி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், டவுன்லோடு செய்து கொள்ளலாம். அதே போல் பதிவிறக்கம் செய்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் முதல் சுற்று கலந்தாய்வில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சென்று சேருவதற்கான கடைசி நாள் 25 ஆகஸ்ட் திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை நீங்கள் கல்லூரியில் சென்று சேர்ந்து கொள்ளலாம். இப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகிருக்குதுன்னா அந்த 25th அன்னைக்கு லாஸ்ட் மினிட்டில் ஹரிபரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது சர்வர் இஷ்யூஸோ இல்லை நீங்கள் ட்ராவலிங்கில் ஏதாவது டைம் டிலே ஆச்சு, டிராஃபிக் ஜாம் ஆச்சு, இல்லைன்னா அட் அ டைமில் நீங்கள் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் வந்திருப்பாங்க. அந்த டைமில் அத்தனை பேர்த்துக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். லாஸ்ட் டேயில் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அப்படின்னு இங்கே டேட்டு கொடுத்துருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெல் அட்வான்ஸாக பிளான் பண்ணி முடிந்தவரை 24ஆம் தேதியிலேயே போய் ஜாயின் பண்ணிடுங்க. முடியாதவர்கள் 25ஆம் தேதி மதியம் ஒரு 12 மணிக்குள்ளே இல்லைன்னா 2 மணிக்குள்ளேயாவது நீங்கள் காலேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இது உங்களுடைய இந்த லாஸ்ட் மினிட் அறிபறியை தவிர்ப்பதற்கும் அதே போல் எல்லாரும் கூடுதலாக போய் செஞ்சோம் அப்படின்னா அந்த கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கும் சிரமம் ஏற்படும். அதனால் 25ஆம் தேதி அந்த கடைசி நேரத்தில் போயிட்டு அந்த அறிபறியில் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் SAP Views யூடியூப் சேனலினுடைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நாம் விடுக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். ஓகேங்களா? ஆனால் அஃபீஷியல் டேட்டு 25th ஆகஸ்ட்டு 2025 up to 5 p.m. அதே போல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 25th ஆகஸ்ட் 2025 ஆஃப்டர்நூன் 2 p.m. சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தனியார் கல்லூரி முதல்வர் மற்றும் டீன் ஆகியோருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய அட்வைசரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஆல் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ஸ்ட்ரிக்ட்லி அட்ஹேர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஹை கோர்ட் ஆர்டர்ஸ் அண்ட் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கைட்லைன்ஸ் without fail.
if any self-financing institutes refuses to admit the candidate in any round of MBBS and BDS counseling for the academic year 2025 and demands higher fee other than the fee prescribed by the fee fixation committee, strict action will be initiated against the institution by the government. அப்போது உங்களுக்கு என்எம்சியில் என்ன ஃபீ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் என்ன ஆணைகள் கொடுத்து என்ன மாதிரியான ஃபீ ஸ்ட்ரக்சர் வாங்க சொல்லியிருக்காங்களோ அதை விடுத்து அதிகமான கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகள் மீதும் அந்த கல்லூரிகள் மீது வரக்கூடிய புகார்களின் மீதும் தமிழக அரசு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், அதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பப்ளிக் எல்லாருமே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருக்குன்னா தனியார் கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கு. ஓகேங்களா? முதல்வரின் மேலான பார்வைக்கு. ஆன் ரெசிப்ட் ஆஃப் எனி ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ், action will be taken against the respective institutions including the withdrawal of approval or cancelling of affiliation of the college through appropriate authorities. அப்போது இந்த கல்லூரியின் மீது கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்று புகார்கள் வரும் பட்சத்தில் அந்த கல்லூரியின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியினுடைய அனுமதி அப்படிங்கிறது ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு கல்லூரிகளுக்கு அனுப்பியுள்ளது. ஸோ இதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 அறிவிப்பு. ஒன்று ஃபீஸ் தொடர்பான ஒரு அறிவிப்பு, இன்னொன்று ஜாயினிங் டேட்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற 2 அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இன்னமும் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் ரவுண்டு 1 சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.